பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வணங்குகின்றேன். அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நேயர்களுக்கும் என் இனிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போது வாக்கிய கணிதப்படி, அதாவது திருநள்ளாறு வாக்கிய கணிதப்படி வரப்போகும் சனிப்பெயர்ச்சி மார்ச் 29/3/2023, அதாவது சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வளர்வரை புதன்கிழமை 29/3/2023 அன்று பகல் மணி இந்திய நேரப்படி IST நேரத்தின்படி 12:51 மகர ராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்ற கும்ப ராசிக்கு அவருடைய இன்னொரு சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடப்பெயர்ச்சியால் உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த அதாவது கும்பத்திற்கு செல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சியை 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் பஞ்சபூத அடிப்படையில் என்ன பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிறத நாம் இப்போது பார்க்க போகிறோம். இது போகிறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பெயர்ச்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. அது இப்போ தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு விருச்சகத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியும் 2.5 ஆண்டுகள் அல்ல, 3 ஆண்டுகள் நெருக்கி இருக்கின்றன. 2.75-3 ஆண்டுகள் நெருக்கி இருக்கின்றன. அப்படிப்பட்டதாக தன்னுடைய பெயர்ச்சியினுடைய கால அளவை அதிகமாக்கி சஞ்சாரம் செய்து வருகின்றார். இப்படி சஞ்சாரம் செய்து வருவது பொதுவாக சனிப்பெயர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கடந்து வருவது நாட்டிற்கும் மக்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இருந்தாலும் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து இந்த பெயர்ச்சி நடத்துவதால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் ஒரு பரிகாரங்களை தேடித் தருவார். மக்களுடைய தேவைகளை அறிந்து அரசு நிர்வாகத்தை ஆள்பவர்கள் சரியாக எதையும் செய்து ஒரு நல்வழி பாதையை வழிப்படுத்தி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. ஆன்மீகத்திற்கு அதிக ஈடுபாடுகளும் உள்ளது. இப்போது கும்பத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 29/3/2023 பகல் 12:51 வாக்கிய கணிதம் என்ற பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகிறார். இதுதான் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இந்த நாளில் தான் திருநள்ளாறில் மிகப்பெரிய வைபவங்கள் அங்கே நடைபெற இருக்கின்றன. சனீஸ்வரர் இடம்பெற்ற சில ஸ்தலங்களிலும் கூட இந்த வழிபாடுகள் நடக்க இருக்கின்றன. இப்போது இந்த கும்பத்துக்கு செல்லக்கூடிய சனீஸ்வரர் 3 முறை வக்கரமாகின்றார். அதாவது ஒரு முறை 5 மாதங்களுக்கு குறையாமல் ஒரு முறை வக்கரமாகின்றார். 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை சஞ்சரிக்கிற போது 2 முறை தான் வக்கரங்கள் ஏற்படும். ஆண்டுகள் கூட இருந்தால் அது 3 வக்கர முறையாக வந்து சேரும். இப்போது இவர் 2023 மார்ச்சிலிருந்து 2026 மார்ச் வரையிலுமே இருக்கார். 3 ஆண்டுகளுக்கு இந்த கும்பத்தினுடைய சனிப்பெயர்ச்சி இருக்கின்றன. ஆக திருக்கணித்துக்கு வாக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்போ அதன்படி பார்க்கின்ற பொழுது 17/1 நேயர்களுக்கு பேசியிருக்கிறேன். இப்போது பேசுவது வாக்கிய சனிப்பெயர்ச்சி பலன் தான். இப்போ நான் ஏற்கனவே திருக்கணித்துக்கு பேசி சனிப்பெயர்ச்சி பலன்களும் வாக்கியத்திற்கு இப்போ பேச போகிற சனிப்பெயர்ச்சி பலன்களும் பலன்கள் கூடிய மட்டும் ஒன்று தான். கால அளவுகள் வித்தியாசப்படும். இப்போது நம்ம இதில் ஒரு பெரிய கணக்கீடுகள் என்ன அப்படின்னா, டிஃபரன்ஸ் இருக்குது. வக்கர நிலைகளில் அவருடைய நட்சத்திர சஞ்சாரங்களில் வித்தியாசம் இருக்குது. அதனால் அவர் எந்த காலகட்டங்களில் ஒரு ராசிக்கு சரியான பலன்களை சாதகம் பாதகத்தை தருவார் அப்படிங்கிறதுல சில வித்தியாச முறைகள் மட்டும் இருக்கும். மற்றபடி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்கள் ஒன்று தான். இப்போது வாக்கிய முறைப்படி நாம் சில பலன்களை சொல்லி இதில் ஒரு வித்தியாசமாக வாக்கிய சனிப்பெயர்ச்சியில் வித்தியாசமாக சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லி உங்களுடைய ராசியில் உங்கள் பிறப்பு நட்சத்திரப்படி எந்த காலகட்டத்தில் அவர் அந்த சாதகம்னா சாதகமான பலன் சேரும், பாதகம்னா பாதகமான பலன்கள் எப்போது வரும், சாதகம் பாதங்கள் எந்த காலகட்டத்தில் கடந்து வரும், நாம் எப்போது அது விழிப்பாக இருக்க வேண்டும், அதுக்கான என்ன பரிகாரம், எப்படி நாம் நடந்துக்க வேண்டும், இதையெல்லாம் ஒன்று திரட்டி இறையருளால் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலும் அடியாரும் வானவரும் அடம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஞானானந்தமயம் தேவ நிர்மலஸ்படிஹாத்திரம் ஆதாரம் சர்வ வித்யான ஐக்கியம் உபஸ்மகே. எம்பெருமான் ஈஸ்வரன் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவனாகிய இறைவனுடைய அருளால் இந்த சனீஸ்வரன் ஈஸ்வரனுடைய அருள் பெற்றவர். இன்னும் சொல்லப்போனால் பைரவருடைய அருளும் சேர்ந்து இருக்கக்கூடியவர். காயத்ரி தேவனுடைய அருளும் அம்பிகையினுடைய அருளும் முருகனுடைய அருளும் முழுமுதற்குள்ள கடவுளுடைய அருளும் ஒரு சேர பிறந்து இந்த கடவுள்களை வணங்குவதால் சனிப்பெயர்ச்சியால் வரக்கூடிய நற்பலன்கள் நம் கூடுதலாக கிடைக்கும்.
கெடுபலன்களுக்கு இந்த இறைவன் இறைவியை வணங்குவதால், அதாவது சிவசக்தியை, காலபைரவரை, சொர்ணாசுர பைரவரை, மகாவிஷ்ணு மகாலட்சுமியை, லட்சுமி நரசிம்மரை, பஞ்சமுக கணபதியை, முருகப்பெருமானை மற்றும் ஆஞ்சநேயரை இவர்களெல்லாம் வழிபடுவதால் நம்ம சனினால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் கூட அவைகள் சூரியனை கண்ட படிபோல் விலகி நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் சுவைமிக்க கனிகள், கற்கண்டு, குளிர்ந்த மலர்கள், குளமாதர்கள், ஒரு குடையின் கீழ்கான ஆட்சி, எல்லாவற்றையும் இணையவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை திருமூலர் சொல்கிறார், சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவருமாவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. தரம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் அன்பவருக்கு கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே. இப்படி நம்ம இறையருளை மேற்கொண்டு சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க வேண்டும். இறையருளே மிக முக்கியம். இறைவனுடைய அருளையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் யார் ஒருவர் வணங்குகிறார்களோ, தான் யோக்கியாம்சமாக இருந்து தான தர்மங்களை செய்து இறைநெறியோடு வாழ்பவனுக்கு கண்டிப்பாக அந்த சனீஸ்வரன் நியாயமானவன். அதனால தான் தராசு என்று சொல்லக்கூடியது. தராசு என்பது நியாயத்தை சொல்லக்கூடியது. அது நீதிமான் கையிலும் வியாபாரிகள் கையிலும் இருக்கு. அந்த தராசில் தான் அவர் உச்சமாகிறார். சனிக்கு 2 சொந்த வீடுகள் இருந்தாலும் மகரத்தை விட கும்பம் மிகவும் அவருக்கு ஒரு சிறப்புடைய வீடு. மூலத்திரிகோணம் என்ற ஒரு முக்கியமான பலம், உச்சத்துக்கு நிகராக அடுத்த பலம் அங்கே அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பூரண கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசிக்கு சனீஸ்வரனுடைய சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சியாகி செல்கின்றார். 3 முறை வக்கரமாவதுனா சோபகிருது வருஷம் ஆனி மாதம் 12ஆம் தேதி 27/6/2023 வக்கரம் ஆரம்பமாகி ஐப்பசி 6ஆம் தேதி வரை 23/10/2023 வரை நிவர்த்தி ஆகிறார். இது முதல் வக்கரம். 2வது வக்கரநிலை சதய நட்சத்திரத்தில் ஏற்பட்டு குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி 19/6/2024 முதல் வக்கரம் ஆரம்பமாகி ஐப்பசி 19ஆம் தேதி 4/11/2024 வக்கர நிவர்த்தி ஆகிறார். 3வது வக்கரனை பூரட்டாதி நட்சத்திரத்தில் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி 2/7/2025 வக்கரம் ஆரம்பமாகி கார்த்திகை 2ஆம் தேதி 18/12/2022 வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த கும்பத்துக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களில் இவருடைய சஞ்சாரம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரை இருக்குது. சதய நட்சத்திரத்தில் இவருடைய சஞ்சாரம் 22/2/2024 முதல் 14/3/2025 வரை அதில் சஞ்சரிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் இவர் 15/3/2025 முதல் 5/3/2026 வரை சஞ்சரிக்கிறார். ஆக 29/3/2023 முதல் 5/3/2026 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த சனி பகவான் 3 முறை வக்ர நிலையாகி இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். இப்போது அவர் 12 ராசிக்கும் எத்தகைய பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். இப்போது விருச்சிக ராசி. இப்போ விருச்சிக ராசிக்கு என்ன பண்ண, இதற்கு முன்னாடி நடந்த சனிப்பெயர்ச்சி விருச்சிகத்துக்கு மிகச் சிறப்பு. 3ஆம் இடத்தில் சஞ்சரித்தார். பல முக்கிய விளைவுகளையும் சிறப்புகளையும் திருப்புகளையும் தந்த அவர் இப்போது 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து அர்த்தாஷ்டம சனியாக மாறுகிறார். அர்த்தாஷ்டம சனி இது 4ஆம் இடத்தில் செல்வது நன்மை அல்ல. மேலும் உங்கள் ராசிக்கு அவர் அசுபரும் கூட, யோகாதிபதியும் அல்ல. சொந்த வீட்டில் இடம்பெறுகிறார். அதனால் கண்டிப்பாக சுகத்தில் பெரிய பாதிப்பு வரும். தன் சரீரத்தில் ரொம்ப கவனம் பண்ணும். இனம் புரியாத நோய்கள், சிரமங்கள், பாதிப்புகள், படிப்பை தொடர முடியாத நிர்பந்தம், அதுக்கு அதிக பணச்செலவு, தாயாருக்கு கண்டம் காட்சிகள், தாய்வழி உறவுகளால் நல்ல சுமூகம் இருக்காது. அது மட்டும் இல்லை, வீடா வாகனமாக இதெல்லாம் வாங்கணுங்கிற ஆசையெல்லாம் தள்ளி போடும். இதெல்லாம் சரியாக நடக்காது. அப்படியே நீங்கள் ஏதாவது செயல்பட்டிங்கன்னா அதனால் பெரிய பிரச்சனைகள் வந்து சேரும். இதை கவனித்து கொள்ள வேண்டும். இப்போ இங்கே இடம்பெற்ற சனீஸ்வரர் ராசியை பார்ப்பதால் உங்களுடைய ஒரு விழிப்புணர்வு அவசியம் தேவை. உங்களுக்கு எந்நேரம் ஒரு சோம்பல், எதையும் சரியாக முடிக்க முடியாத நிலை, அதே சமயத்தில் உங்களுக்கு பணிகள் அதிகம் இருக்கலாம். அதனால் நிர்பந்தத்தால் சில நேரத்தில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. உங்கள் கௌரவத்திற்கு கூட பிரச்சனைகள் வரலாம். மிக அலாட்டாக இருக்க வேண்டும். இறையருளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 6ஆம் இடத்திற்கு இவருடைய பார்வை. எதிரிகள் உண்டு. கடன்கள் வாங்க வேண்டிய நிர்பந்தம் கண்டிப்பாக உருவாகும். வேலையாக அதில் ஒரு திருப்தி இருக்காதா, என்ன செய்வது, ஜீவனம் என்று ஒன்று இருக்கிறதே என்பதை நம்பி செயல்படுங்கள். எதிரிகள் இருப்பர். மற்றும் எந்த வகையிலாவது உங்களை ஒரு
குற்றம் கண்டுபிடிப்பதற்கென்றே ஒரு கூட்டம் நிலவுகிறது. அதனால் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். விலையுந்த பொருட்கள் தன்னுடைய முக்கிய ஆவணங்களை சரியாக சீர்படுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும். அது பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆக சரீரத்திலும் அதிக கவனம் செலுத்துவது, ஏதேனும் ஒரு வகையில் அறுவை சிகிச்சைகளோ அல்லது ஏதாவது பாதிப்புகளோ பிரிவுகளோ கணவன் மனைவிக்குள்ள பிரிவுகளோ பிரச்சனைகளோ உண்டாகலாம். ரொம்ப கவனத்தோடு செயல்படுவது நன்மையே. இப்பொழுது 10ஆம் இடத்திற்கு இவருடைய பார்வை. இது ஜீவனம் அல்லவா, ஜீவனஸ்தானத்துக்கு இவருடைய பார்வை இருக்குது. அந்த ஜீவனத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை உங்களுக்கு கிடைக்காது. என்னதான் பணம் போட்டு தொழில் செய்தாலும் தக்க வருவாய்கள் வராது, ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க, எந்திரங்களால் பிரச்சனை வரும், அரசாலை நிர்பந்தங்கள் வரும், அதிகாரிகளால் நிர்பந்தங்கள் வரும். ஆக உங்களுடைய தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக மிகவும் அலாட்டாக இருக்க வேண்டும். சில காலம் லீஸுக்கு விடுவது கூட நன்மை தான். ஏதோ ஒரு வருமானம் வருகிறது, நமக்கு இந்த தொழில் நடக்கிறது, ஒரு கௌரவமாக நினைத்து செயல்படுங்கள். அதனால் சிறிய அளவில் எந்த முதலீடுகளோடு தன்னுடைய ஜீவனத்தை செய்து சாதுரியமாக புத்திசாலித்தனமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் கடந்து வருவதும், உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொறுப்புகளோ பதவிகளோ அதிலே நீங்கள் சரியாக நடந்து கொள்வதும் மிகவும் உஷாராக கவனிக்க வேண்டிய விஷயங்களாகும். தன்னுடைய கணக்கு வழக்கு, முக்கிய ஆவணங்கள், பாதுகாப்பு, இன்சூர், முறையான செயல்கள், வழிபாடுகள், ஜபம், தொழுகை, தியானம், ஆரோக்கியம், இதில் கண்டிப்பாக கவனம் செலுத்துவது குறிப்பிடத்தக்கதாகும். இப்போது இந்த பாதக பலன்கள் எல்லாம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு சனீஸ்வரர் சாதக பாதகத்தை எப்போது தருவார் என்பதை இப்போது பார்ப்போம். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 29/3/2023 முதல் 21/2/2024 வரை, 22/2/2024 முதல் 14/2025 வரை, 14/3/2025 வரை இதன் காலம். இவருடைய கெடுபலன்கள் வராது, அர்த்தாஷ்டமத்தினுடைய கெடுபலன்கள் வராது. மாறாக நீங்கள் எடுத்து செய்யும் சில முயற்சிகள், எதிர்பார்ப்புகள், படிப்புகள், பயணங்கள், நல்ல வழிமுறைகள், ஆரோக்கியம், திறமை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். இப்போ இதுக்கு பாதகமான காலம் 15/3/2025 முதல் 5/3/2025 இது பாதகமான காலமே. இதில் அர்த்தாஷ்டமம் சொல்லி உள்ள அந்த சனிப்பெயர்ச்சி பலன் சரியாக உங்களை ஆட்கொள்ளும். மிக மிக கவனத்தோடு தெய்வ வழிபாடும் தெய்வ வழிபாடும் ஆலய வழிபாடுகளும் தரிசனங்களும் மற்றும் ஜெபம் தொழுகைகளும் உங்கள் ஆரோக்கியத்தில் முக்கிய கவனம் அவசியம் தேவை. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 22/2/2024 முதல் 14/3/2025 வரை, 15/3/2025 முதல் 5/3/2025 வரை சாதகமான காலமே. இந்த காலகட்டம் உங்களுக்கு இவரால் சாதகமான பலன்களும் பாதிப்புகளும் கண்டிப்பாக வந்து சேரும். அதாவது இவருக்கு பாதிப்பான பலன்கள் உங்களுக்கு வராது. இந்த அர்த்தாஷ்டமத்தினுடைய பாதிப்பான பலன் இந்த காலகட்டத்தில் இருக்காது. மாறாக நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய எந்த ஒரு முயற்சியும் எடுத்து செய்தால் சற்று சொற்ப நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இப்போ இந்த அனுசத்துக்கு பாதகமான காலம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரை, இது பாதகமான காலமே. அர்த்தாஷ்டமத்தினை சொல்லிவிட்ட அனைத்து கெடுபலங்களும் வந்து சேரும். இந்த காலம் உங்கள் அதிர்ஷ்டப்படி தசாபுத்திகள் இருப்பின் இந்த அசுவலங்களிலிருந்து தப்பித்துக்கலாம். இல்லையேல் முறையான வழிபாடுகள், குல இஷ்ட தெய்வங்களுடைய பூஜைகள், சூரிய சந்திர வழிபாடு, ஆலய தரிசனம் அவசியம் தேவை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சாதகமான காலம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரை, 15/3/2025 முதல் 5/3/2026 வரை, இதன் காலம் சாதகமே. அர்த்தாஷ்டமத்தில் சொல்லி அசுப பலன்கள் உங்களை ஆட்கொள்ளாது. மாறாக நற்பலன்கள் இக்காலகட்டம் நடக்கும். நீங்கள் சில விஷயங்களை எடுத்துத்தான் செய்ய வேண்டும் என்பதை இப்போது எடுத்து செய்வது நன்மையே. இப்போ கேட்டையில் பிறந்தவர்களுக்கு பாதகமான காலம் 22/2/2024 முதல் 14/3/2025 வரை பாதகமான காலம். இதில் அர்த்தாஷ்டமச்சனி சொல்லியுள்ள அனைத்து அசுப பலன்களும் உங்களை வந்தடையும். மிகவும் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இறை வழிபாடோடு தக்க பரிகாரங்களை, ஓமங்களை, ஜபம் தொழுகைகளையும் ஆலய வழிபாடுகளையும் அவசியம் மேற்கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு உண்டான பரிகாரம், சித்தர் பதஞ்சலி முனிவரையும் புலிப்பாணியும் வணங்க வேண்டும். 4 நிலையில் இருக்கக்கூடிய பைரவர், 4 யுகங்களுக்குரிய பைரவர் திருவிச்சநல்லூர் கும்பகோணம் அருகிலே இருக்கின்றது. அங்கு சென்று தரிசிப்பதும், தலையெழுத்தை மாற்றும் பிரம்மதேவன் திருப்பட்டூர் சென்று தரிசிப்பதும், சாகம் 4ஆம் பாதம் சேலம் ராஜகணபதி சுகனேஸ்வரர் வழிபாடும், திருச்செந்தூர் முருகன் வழிபாடும், அனுசனத்தில் பிறந்தவர்கள் காளையாறு கோவில் 3 மூலவர் 3 அம்மன் இருக்கக்கூடிய பிரதான ஸ்தலம், தங்க பள்ளியர் அமைந்திருக்கக்கூடிய அற்புத ஸ்தலம், அங்கே சென்று தரிசிப்பதும், திருநின்றவூர் மகாலட்சுமியையும் தரிசிப்பதும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருக்கோஷ்டியில் இருக்கக்கூடிய பெருமாளையும், திருவாடானில் இருக்கக்கூடிய ஆதி ரத்தினேஸ்வரரை அம்மனையும் வழிபடுவது உகந்த ஒன்றே.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.